என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த வீடியோ பதிவை பின்தொடர்ந்து வாங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேச ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களில் சில விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அது எந்த விஷயம் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்கார நேயர்களே, இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை மாதத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வு செய்வாருங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வு செய்வது மிகவும் விசேஷமான பலனை நமக்கு தரப்போகுது. தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் நிலையினை நன்கு உயர்த்தி காட்டுவார். பொருளாதாரத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை நீக்கி பொருளாதாரத்தினை உயர்த்தவும் செய்வார். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக உயர்வினை ஏற்படுத்த போறாருங்க. செய்யும் முயற்சிகளுக்கு வெற்றியினை நீங்க பெற போறீங்க. வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருப்பதால கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீங்க. குடும்பத்துல மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு அமைய போகுது. ராசிநாதனை செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதனால வீண்விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எடுக்கும் காரியங்கள்ல சிறு அலைச்சல்கள் இருக்கத்தாங்க செய்யும். செய்யும் முயற்சியினை ஒரு முறைக்கு இருமுறை செய்தால் மட்டுமே நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு செயலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஒரு வேலையினை செய்யும் முன்பு சிந்தித்து முறையாக திட்டமிட்டு செய்தால் மட்டுமே தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்கலாம். வண்டி வாகனங்கள் ரீதியான விரைய செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த வைகாசி மாதமானது செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ராசிக்குள்ள நுழைகிறாருங்க. வைகாசி 6ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி 2ஆம் வீட்டுக்குள் ஆட்சியாகிறாரு. இதனால புது பொருட்கள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமண காரியங்களை பொறுத்தவரை திருமண முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாகவே அமைய போகுது. மேலும் புதன் பகவான் உடல் உபாதைகளை அவ்வப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. தேவைக்கேற்ற பொருள் வகை கையில் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பணத்தை கையாளும் போது கவனமாக நீங்க இருக்க வேண்டும். இல்லையேல் புதிய கடன்களை வாங்கும் நிலைக்கு கூட நீங்க தள்ளப்படுவீங்க. வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை வேலை செய்யும் இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடன் கவனமாக நீங்க இருப்பது அவசியம் தேவைப்படுதுங்க. 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். இதனால வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு பலன் கிட்டும் காலமாக அமைய போகுது. பல நுட்பமான விஷயங்களை செய்து நீங்க வெற்றியும் பெற போறீங்க. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு நடுநிலைமையுடன் கையாளும் திறன் படைத்த மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் தீர்க்கமான எண்ணம் உடையவர்களாக இந்த மாதம் பணவரவு திருப்தி தரக்கூடியதாக அமையும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்க. பயன் தராத முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். தொழில் போட்டிகளும் உங்களுக்கு உண்டாகி கொண்டுதான் இருக்கும். அனுசரித்து செல்வது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லது. பெண்கள் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை பெற்றுத்தரும். கலைத்துறையினர் புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வீங்க. இரக்க சிந்தனை மேலோங்கி காணப்படும். மேலும் எதிர்ப்புகளும் விலகி காணப்படும். அரசியல் துறையினருக்கு செலவு குறைந்து காணப்படும். எதிலும் அவசர முடிவு எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். மேலும் மன தெளிவும் உங்களுக்கு உண்டாகும்.
மாணவர்களுக்கு எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை, குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாங்க. பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். உறவினர்களிடம் எந்த உறுதியையும் நீங்கள் தராமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலையே உண்டாகும். சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீங்க. போட்டிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதிகப்படியான கவனமும் செலுத்த வேண்டும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டுங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோன்றும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகி கொண்டுதான் இருக்கும். மேலும் உங்களுக்கு பணவரவு தாமதப்பட்டாலும் கூட கண்டிப்பாக அந்த பணவரத்து உங்களுக்கு வந்து சேருங்க. பரிகாரமாக கனகராத ஸ்தோத்திரம் படித்து லட்சுமியை வணங்க எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகும். காரிய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 28 மற்றும் 29. அதிர்ஷ்ட தினங்கள் மே 21 மற்றும் 22. வாழ்க்கையை குறிக்கோளுடன் நடத்தி வெற்றி காணும் மேச ராசியினருக்கு இந்த மாதம் மனதிடம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும். பணவரவு உங்களுக்கு நன்றாகவே அமையும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் போது அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. இல்லையெனில் வீணான அவச்சொல் வாங்கக்கூட நேரிடலாம். தொழில் வியாபாரம் ஏற்றம் தரும் வகையில் தாங்க இருக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைந்துவிடும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லது. வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். கடித போக்குவரத்தால் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களும் நீங்கிவிடும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்களும் அகன்றுவிடும். பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். வரவும் செலவும் உங்களுக்கு சரியாகத்தாங்க இருக்கும். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்றே சொல்லலாம். எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றுங்க. நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்களும் முடியும். வெளியூர் பயணங்கள் வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட பணவரத்தானது அதிகரித்து காணப்படும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். பயணங்களும் அவற்றால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டாக போகுது. சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்க பாடுபடவும் செய்வீங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலையே காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமையும் சேரப்போகுது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மே 28 மற்றும் 29. அதிர்ஷ்ட தினங்கள் மே 21 மற்றும் 22.
இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.